2006ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் வர்த்தக கடன்களை அதிக அளவு வாங்கி லாபம் தராத முதலீடுகள், உதாரணமாக கம்பாந்தோட்ட துறைமுகமாக இருக்கலாம், மத்தள விமான நிலையமா இருக்கலாம், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையா இருக்கலாம், சூரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், இப்படி லாபம் தராத முதலீடுகளை செய்தது தான் இந்த இந்த கடன் இவ்வளவு அதிகரிப்புக்கு காரணம். கடன் படுவது குற்றம் அல்ல, அது பிழையும் அல்ல. 2 பேர் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் கடன் படுகிறார், அவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்றார், அவரால் இலகுவாக அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும். இன்னொருத்தரும் கடன் பெறுகிறார், அவர் அதை நுகர்வுக்கு பயன்படுத்துகிறார், அவர் முதலீடு செய்யவில்லை, அவருக்கு எந்த வருமானமும் இல்லை. இவருக்கு தான் பிரச்சனை வரும். அப்ப இவர் திருப்பி செலுத்த இயலாது. இவருடைய இந்த 2வது நிலைமை தான் இலங்கை அரசாங்கத்துக்கு. கடன்பட்டு செய்த முதலீடுகளிலிருந்து லாபம் இல்லை, அது அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்பட்ட முதலீடுகள். ஆகவே இந்த அரசாங்கத்தால அதற்கு எந்த விதமான தீர்வையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இந்த இலங்கை ஒரு அரச நிதி முகாமைத்துவத்தில் ஒரு ஒழுங்கீனமான நாடு என்றுதான் ஐஎம்எஃப் சொல்லுகின்றது கடந்த காலத்தில். ஏண்டா சரியான துறைக்கு செலவழிப்பதில்லை, தேவையில்லாத துறைக்கு அதிகமாக செலவழித்தது, ஊழல் இருந்தது, வீண்விரியம் இருந்தது. இப்ப அந்த விடயங்களை இந்த அரசாங்கம் சீர் செய்வதாகத்தான் பலர் எதிர்பார்க்கிறார்கள். வீண் விரயம் குறைக்கப்பட்டிருக்கின்றது, ஆடம்பர செலவுகள் குறைக்கப்படுகின்றன, ஊழல்கள் ஓரளவுக்கு இன்று வரைக்கும் ஜனாதிபதி மீது ஊழல் குற்றச்சாட்டு பெருமளவுக்கு முன்வைக்கப்படவில்லை, உறவினர்கள் யாரும் பதவியில் இல்லை, எந்த நிறுவனங்களுக்கும் தலைவர்களாக உறவினர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு நற்செய்தி எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இது ஒரு ஒரு தூய்மையாக்கல் விடயங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு வருஷத்துக்குள்ள நாடு வளமைக்கு திரும்பிவிடும், எல்லாம் தூய்மையாக்கப்படும் என்று எதிர்பார்க்கவும் இயலாது. என்ற நட்டத்தில் அடையும் நிறுவனங்கள் மிகப்பெரிய சுமையா இருக்கின்றது நாட்டுக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லாம் சீர்படுத்த வேண்டும், அல்லது தனியார் மயப்படுத்த வேண்டும், அல்லது அரச தனியார் துறை சேர்ந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் சாதாரண விடயங்கள் இல்லை. அப்ப அரசாங்கத்துக்கு சாதகமான தன்மையை விட சவால்கள் நிறைய இருக்கின்றன. இதை ஜனாதிபதி, நிதி அமைச்சர்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பது இன்னும் அடுத்த வரும் ஆண்டுகள், அடுத்து வரப்போற வரவு செலவு திட்டங்கள்லாம் அவங்களுக்கு கட்டியம் கூறும்.